தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, எம்மாவு சீடர்களை தன்னுடைய உயிர்ப்பை பற்றி உணர்ந்து கொள்ளும் விதமாக இயேசு மிக அழகாக இறைவாக்குகளையும் தம்மை பற்றி உண்மைகளையும் அவர் எடுத்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல ஒவ்வொரு முறையும் நாம் திருவிவிலியம் படிக்கிற பொழுது இயேசு நம்முடைய சந்தேகங்களையும் குழப்பங்களையும் நிவர்த்தி செய்து அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ளக்கூடிய அருளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னும் அவருடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய அருளை கேட்டும் திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாயும் வானதுதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் இறைவனாய் ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கமை தன பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவா, வானக அரசே, எல்லாமல்ல தந்தை இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். தந்தையின் வலது பக்கம் வீட்டிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடும் தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்று மக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகத்திற்கு நாம் செவிமடுப்போம். இன்றைய முதல் வாசகம் திருத்துதர்கள் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன் அறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை
உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தம் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கிறது, என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது, என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாய் ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். அல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், எல்லாம் திருப்பி சொல்லுங்க. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். அல்லேலூயா. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையென்று வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரை. பல்லவி: ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். அல்லேலூயா. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண் முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி: ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். அல்லேலூயா. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். பல்லவி: ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். அல்லேலூயா. வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி: ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். அல்லேலூயா. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறைவசனங்கள். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 17 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தை என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்ப்பதல்ல, அவரவர் செயலின்படியே தீர்ப்பு வழங்குகின்றார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம்
அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது நடந்ததென்று உங்களுக்கு விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதன் பொன்னும் வெள்ளியும் போன்ற அழிவிக்கப்பட்டதல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்று கிறிஸ்துவின் உயிர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்டவர் அவர். இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. இருபத்தி 4ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்குள் சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ
அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வெளியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 பேரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுகொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி இறுதி அதிகாரத்திலே இருபத்தி 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இந்த சீடரை இவற்றுக்கு சாட்சி, இவரை இவற்றை எழுதி வைத்தார், இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று எம்மாவு சீடர்களுக்கு தன்னுடைய உயிர்ப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். எருசலேமிலிருந்து அவர்கள் 11 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற இன்னொரு ஊருக்கு போகிறார்கள். எம்மாவு நோக்கி போகிறார்கள். இயேசு அவர்களை விடுவதாக இல்லை, அவர்களோடு நடந்து போகிறார். அவர் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இது பெரிய ஒரு விஷயம். இயேசுவை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி நன்காக அறிந்திருக்கிறார்கள். அவர் அவர்களோடு நடந்து போகிற பொழுது இவர் இயேசு என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அன்புக்கினியவர்களே, அப்படியானால் அவர்கள் கண்கள் திறந்துதான் இருக்கிறது. அவர் ஒருவரை பார்க்கிறார், ஆனால் அவர் இயேசுவாக காண முடியவில்லை, வேறு ஒருவராக அவர்கள் பார்க்கிறார்கள். அதே கண்கள் இயேசு அவர்களோடு தங்கி உணவருந்துகிற பொழுது, அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்கள் கொடுக்கிற பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அவர் இயேசு உயிர்த்த ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள். இயேசு அவர்களுக்கு the personal experience ஒன்றை கொடுக்கிறார். கிராமத்துல ஒரு சொலவடை உண்டு. அது என்னவென்றால், அடுத்தவன் போனா அத்துவானம், தம் மகன் போனா மத்திமம், தாம் போனா உத்தமம் என்று ஒன்று சொல்வார்கள். ஒரு வேலையை நமக்கு பரிச்சயம் இல்லாத யாரோ ஒருவர் 3ஆம் நபரிடம் ஒரு வேலையை கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அவர் செய்தாலும் செய்வார், செய்யவில்லை என்றாலும் செய்யாமல் விட்டுவிடலாம். அது அவருடைய விருப்பம். அவர் நம் மீது நம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் என்பதை பொறுத்து அவர் செய்வார். அவர் நம் மீது அளவில்லாத பற்று, நம் மீது ரொம்ப பாசம் வைத்திருக்கிறார் என்றால் நாம் எதை சொன்னாலும் உடனே அவர் செய்வார். உடனே வேலை கொடுத்தால் செய்வார். ஒருவேளை
அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த காரியத்தை அவர் செய்ய மாட்டார். அவர் போன பிறகு அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்று நமக்கு தெரியாது. அத்துவானம் நடந்தா நடக்கும், நடக்காம போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. தம் மகன் போனா மத்தியமம். தன் மகனிடம் ஒருவர் சொல்லுகிறார், மகனே இந்த வேலையை நீ செஞ்சிருப்பா, போய் செய்வான். அப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக செய்யலாம், பயந்துட்டு செய்யலாம், நிர்பந்தத்துக்காக செய்யலாம், பாசத்துக்காக செய்யலாம். ஆனா அவனுடைய அறிவு திறமைக்கு தக்கவாறு ஓரளவுக்கு செய்வான். சிறுபிள்ளை வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அது போல அவங்க செய்யற அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்வாங்க, சுத்தமா செய்ய மாட்டான், அறகுறையா செய்யலாம். மத்தியமம் ஓரளவுக்கு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாட்டியும் கூட ஓரளவுக்கு தன் பையன் செய்வான். ஆனா நாம எந்த காரியத்தை எப்ப எப்படி செய்யணுமோ, எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அதை நாம செஞ்சாதான் சரியா அமையும். அவன் சரிப்பட்டு வரமாட்டான், அந்த காரியத்துக்கு அவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம 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 செய்யக்கூடிய காரியத்துக்கு நாம தான் சரிப்பட்டு வருவோம். அடுத்தவன் போன அத்துவானம், தம் மகன் போன மத்தியமம், தாம் போனா உத்தமம் அப்படிங்கிறது நம் கிராமத்தை சொல்லி இருக்கிறாங்க. எந்த காரியத்தை நம்ம செஞ்சாதான் உண்டு. நம்ம காரியத்தை நாம தான் செய்யணும். இஃப் நாட் ஐ தென் ஹூ, இஃப் நாட் நவ் தென் வென். என் காரியத்தை நான் தான் செய்யணும். எனக்கு தேவைன்னா நான் தான் செய்யணும், நான் தான் போகணும். அப்பதான் அந்த காரியம் வெற்றி அடையும். இங்கு இயேசு அதைத்தான் செய்கிறார். 40 நாட்கள் இதைத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சு மேயிறார். எம்மாவு சீடர்கள் அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பைபிள்ல நான் படிக்கல. அவர்கள் ஏதோ அற்புதம் செஞ்சாங்களா, பேதுருவை போல ஏதாவது நற்செய்தி பண்ணா, பைபிள்ல எதுவும் எழுதப்படவில்லை. இந்த 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அது யாரோ நமக்கு தெரியல, விவிலியத்திலம பேர்லாம் சொல்லல, இருவர் அப்படின்னு சொல்லு. ஏசு 20 ரூபா அனுப்பினாரு. அந்த சமயத்தில் இவங்க 2 பேர் தனியா நற்செய்தி பணி செய்ய போயிருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க போயிருக்கலாம், எருசலேமை விட்டு தப்பிச்சு ஓடி இருக்கலாம். மற்றவங்களும் அங்க ரூம்ல அடைச்சு கிடக்குறாங்க, இவனுக்கு 2 பேரும் மட்டும் தப்பிச்சு போறாங்க இருக்கலாம். 2 பேரும் பேசுறாங்க, இவங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்ம அப்படி நைஸா நழுவி எங்காவது ஓடிடலாம் வா சொல்லிட்டு எம்மாவை நோக்கி போறாங்க. 11 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கு நைட்ல ராத்திரி ராத்தா போறாங்க. நிக்கதான் ராத்திரியோட ராத்தா வந்த மாதிரி இவங்க இரவோடு இரவா ஓடுறாங்க. அப்ப இயேசு அவங்களை விடுவதாக இல்லை. சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அர்த்தத்தோடு தான் அவங்க 2 பேர்த்தையும் அழைச்சிருக்கிறாரு. அந்த 2 பேரை அனுப்பும் போது இவங்க 72 பேர், இவங்களையும் அதுல 2 பேர் இவங்க. அவங்க போகிற பொழுது போய் கூட்டிட்டு வர்றாரு. அன்புக்கினவர்களே, ஒரு காணொலியை பார்த்தேன். அந்த அம்மாவுக்கு 2-3 குழந்தை, 3 குழந்தை பெட்ல படுக்க வச்சிருக்கு. ஒவ்வொரு குழந்தைக்கும் ட்ரெஸ் போடுது. ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் மாட்டி விடும்போது ஒரு குழந்தை அந்த பக்கம் ஓடுது, பிடிச்ச பக்கத்தில் இருக்குது. இந்த குழந்தை ஓடும்போது இது வச்சுக்குது. இப்படியே மாத்தி 3 குழந்தை பிடிச்சு இழுத்து ட்ரெஸ் போட்டு விடுது. தாயை போல இயேசுவும் தம்முடைய சீடர்கள் தப்பிச்சு போகும் பொழுது அவங்க கூட நடந்து போறார். ஆனா ரொம்ப விவரமா அவங்க இறை அனுபவத்தை முழுமையாக அப்பத்தி பிற்கும் பொழுதுதான் அவர்கள் தன்னை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஜிபுபா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணி அவங்க தன்னை அறியாம செஞ்சுறாங்க. இவங்க போறாங்க, என்ன பேசிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. என்னையா என்ன ஆச்சுன்னு கேட்குற? ஏயா நீ இந்த ஊருக்கு புதுசா? எந்த ஊரியா நீ? ஊரே அல்லோல பட்டிட்டு கிடக்குது, எருசலேமே இதைத்தான் பத்தி பேசிட்டு இருக்கு. நீ ஒரு ஆள் தான் இதை பத்தி என்னன்னு கேட்குற? நான் மனுஷன், நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது, ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற, என்னமோ சாதாரண விஷயம் மாதிரி. இயேசுவை பத்தி தான் ஏன் சொல்றேன், சொல்லு என்னாச்சு? அப்ப எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் கடவுளுக்கும் மனுஷருக்கும் நல்ல இறைவாக்குன உண்மையா இருந்தாரியா, நல்லதுதான் செஞ்சாரு, நல்லதுதான் சொன்னாரு. ஆனா அந்த இவனுங்க சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போட்டானுங்க, அநியாயமா கொண்டு போட்டானுங்க. நல்ல மனுஷன்,
யாரும் வம்பு தும்புக்கு போகாத மனுஷன், எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சாரு. அது இவனுக்கு பொறுக்கல, அவர் சிலுவையில அடிச்சே கொண்டு விட்டாங்கப்பா. இது வரைக்கும் 3 நாள் ஆச்சுப்பா. எங்க சேர்ந்த ஒரு 3 கொஞ்சம் பெண்கள் காலையில் கல்லறைக்கு போயிருக்கிறாங்க. இங்க யாரோ வானதூதர் பார்த்துருக்குறாங்க. அங்க பார்த்து இயேசுவின் உடல் இங்க தேடாதீங்க, இயேசு இங்க இல்லை அப்படிங்கிறாங்க. உடையாந்து வந்து சொல்லாங்க. மறுபடியும் சீடர்கள் எல்லாம் ஓடி பார்த்தாங்க, இயேசுவின் உடலை காணவில்லை. அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆச்சரியப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கரெக்டா ஊர் வந்துருச்சு, அங்க வீடு வந்துருச்சு. போற மாதிரி இவர் இயேசு ரொம்ப தூரம் போற மாதிரி நடிக்கிறாரு. பயங்கரமான ஆக்டிங். வாங்க ஸ்டார்ட் பண்ண. நான் போகணும், ரொம்ப தூரம் போகணும்ப்பா, எனக்கு 1008 வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறாரு. வாங்க வந்து சாப்பிட்டு போங்க, நைட் ஆகி போச்சு பாருங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, காலையில் எழுந்து போல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. சரி இப்படி வற்புறுத்துறீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் உட்கார ரெடியா இருக்கிறாங்க. அப்ப சாப்பாடு சாப்பிடும்போது இயேசு இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு சாப்பிடுங்கன்னு கொடுக்கிற பொழுதே அவங்க கண்கள் திறக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னும் நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோமா? கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? வீட்டில் நம்ம குடும்பத்துல நம்மோடு கூட இருக்கிறவங்கள நாம இன்னும் அவங்க யாருன்னு தெரியாமையே நாம வாழ்ந்துகிட்டு இருப்போம். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவ்வளவு அன்பா இருப்பாங்க. ஒருத்தருக்கு தேவைனா எல்லாரும் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. அந்த குடும்பத்தில் நம்ம வந்து பிறந்துட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நம்ம கடவுள் கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லுகிற அளவுக்கு நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர், நல்ல குழந்தைகள், அப்படி எவ்வளோ குழந்தைகள் ரொம்ப கண்ணும் கருத்துமா ஒருத்தர் ஒருத்தர் ஆழமா அன்பு செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடோடி துடிச்சு போறாங்க எல்லாம் உண்டு. இன்னைக்கு நம்முடைய இந்த கரோனா ஊரடங்குல எல்லா குடும்பத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இப்பதான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா அறிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் ஊருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. எல்லாரும் எல்லா வேலைகளையும் செய்கிற அளவுக்கு இப்பதான் அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை பராமரிக்கிறாங்க, எவ்வளவு வேலை செய்யறாங்க அம்மா. இது வரைக்கும் நம்ம ஏதோ வேலைக்காரின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோமே, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை காப்பாத்தினாரு. இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அப்பா வேலைக்கு போனா தான் சம்பாதிக்கலாம். அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு வேதனைப்பட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. வேலைக்கு போகல, காசு கிடையாது, என்ன பண்றது தெரியல, நாளைக்கு என்ன பண்ண தெரியல, அப்பா புலம்புறாரு. அப்ப இதனால வரைக்கும் இதே கஷ்டப்பட்டு தான் நமக்கு சம்பாதிச்சு கொடுத்திருப்பாரு அப்பா என்று தந்தையினுடைய தியாகத்தை இப்ப பிள்ளைகள்லாம் உணர்றாங்க. அன்புக்கின்றவர்களே, இப்பத்தான் நம் குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் கண்கள் திறக்கிறது. அம்மானா யாரு, அப்பானா யாரு, பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, குடும்பத்தோட தாயம் விளையாண்டுட்டு, குடும்பத்தோட செஸ் கேரம் போர்டு விளையாண்டுட்டு, சிரிச்சு பேசி கலாட்டா பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த குடும்பத்தை மறந்து இத்தனை நாள் இருந்துட்டோமே. இப்பதான் நிறைய பேருக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம், எல்லாம் டிவி ஆஃப் பண்ணு. அப்ப இது உணர்ந்து கொண்டவர்கள் யாராவது சாப்பிடும்போது டிவி ஆஃப் பண்ண, நம்ம பேசல, வாங்க எல்லாம் உட்காருங்க, சுத்தி உட்காருங்க. மொட்டை மாடிக்கு போய் சாப்பாடை வச்சுட்டு நல்லாச்சோறு எல்லாம் உட்கார வச்சுட்டு எல்லாம் உட்காந்துக்கிட்டு ரவுண்டு கட்டி ஜோக் அடி சிரிச்சு பேசிட்டு டான்ஸ் ஆடு, நீ ஒரு பாட்டு பாடு, நீ ஒரு டான்ஸ் ஆடு, அம்மா நீங்க ஒன்று ஆடுங்க அப்படின்னு சொல்லி அம்மாவையும் அப்பாவையும் டான்ஸ் ஆட விட்டு பிள்ளைகள் குடும்பத்தோடு அத்தனை பேர் தாத்தா ஒரு கதை சொல்லு, தாத்தா பாட்டி நீயும் தாத்தாவும் ஒரு பாட்டு பாடுங்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஏஞ்சிடு, ஓஹோ ஏன் தன் பேபி நீ வாரா இந்த பேபின்னு சொல்லி 2 பேரும் தாத்தாவும் பாட்டி ஆடும் பொழுது விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு கிடப்பாங்க. நல்லா வீடியோ எடுத்து வச்சுக்குவாங்க. அது எப்பொழுது பார்த்தாலும் அதை அடிக்கடி தாத்தா பாட்டி டான்ஸ் ஆனது, தாத்தா இதே மாதிரி தான் நீங்க சின்ன வயசுல லவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறார். அவர் கண்கள் திறக்கிறது.
அன்புக்கினியவர்களே, the charity begins at home. குடும்பத்துல தான் இந்த மதிப்பீடுகள், பண்புகள் எல்லாம் வளர்த்தெடுக்கப்படுகிறது. அன்பு, பகிர்ந்து கொடுக்கிறது, மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கிறது, உதவி செய்கிறது, மற்றவங்களுக்கு பராமரிப்பை கொடுப்பது, முக்கியத்துவத்தை கொடுப்பது, இதெல்லாம் வீட்டில் பயிற்சி கொடுக்கிறோம். அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் ஒரு பையன் வளர்ந்தானா அந்த பையன் ஒரு ஃபெமினைன் குவாலிட்டிஸ் எல்லாம் அவனுக்கு அந்த ஒட்டிக்கும். பெண்மையை போல, பெண்களைப் போல அவனும் எளிமையாக, அன்பாக, பாசமாக, யதார்த்தமாக, பொறுமையாக, பெண்களைப் போல நல்ல குணங்களை அவன் கற்றுக்கொள்கிறான். அதே 3 பாய்ஸோட வளர்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வளரும். எதிர்த்து நீங்கள் பசங்களாட்டம் தைரியமாக பேசும், தைரியமாக எல்லாம் செய்யும், எதையும் துணிஞ்சு செய்யும். தன்னுடைய சகோதரர்களிடமிருந்து அந்த பெண் அந்த தைரியத்தை, வீரத்தை, ஆண்மைக்குரிய குண நலன்களை வளர்த்து கொள்ளுகிறார். தைரியமாக பொண்ணா வளர்க்கிறார். அதுபோல இங்கர்சால் சொல்லுகிறார், இங்கர்சால் ஒருவரை பற்றிய விஷயங்களை நாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் அது நம்மிடம் தொற்றிக்கொள்ளும் என்று சொல்கிறார். அவர் சொன்னது, ஒருவருடைய குற்றங்களையே பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அந்த குற்றங்களை பார்த்தா அந்த குற்றம் நம்முடைய தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறார். நாம் இப்படி எடுத்துக்கலாம், ஒரு விஷயத்தை நாம் ஒருவருடைய கூர்ந்து கவனித்த, எதை கூர்ந்து கவனிக்கிறோமோ அது நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். அதுபோல இப்ப திருப்பலியை கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு நாம் இப்பத்தான் திருப்பலி பார்க்க முடியலையே அப்படின்னு ஒரு வேதனை. இதுவரை கோயிலுக்கு வராதவங்க கூட நம்ம கோயில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்ம கோயிலுக்கு போகாம விட்டுட்டோமே, இப்பத்தான் கோயிலுக்கு போகாம இருக்கிறது. இப்ப டிவியில பூசையை பார்க்கிறோம், எவ்வளவு மனசுக்கு ஆறுதலாக்கு. இப்போ ஒண்ணு மறந்துடக்கூடாது, நம்முடைய பாப்பரசர் அவர்கள் சொன்னது போல இப்ப ஒரு மாசம், இனி மே மாசம் ஃபுல்லா ஊரடங்கு வரும்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் லெவல் என்ன பேசிக்கிறாங்க, செப்டம்பர் வரைக்கும் அது போகணுங்கிறாங்க. செப்டம்பர் வரைக்கும் இந்த ஊரடங்கு போகும். மே மாசத்துக்கு பின்னாடி தான் இதனுடைய தீவிரம் அதிகமாகும், உலகம் முழுவதும் இது வியாபித்து நிற்கும் என்று சொல்லுகிறாங்க. அன்புக்கினியவர்களே, ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க, கரோனா நோய்க்கு வேற எதுவும் கிடையாது, புரதம் இல்லை, எதுவுமே உள்ளுக்குள்ள எதுவுமே கிடையாது. அது வளரணும்னா, தன்னை பெருக்கிக் கொள்ளணும்னா என்ன பண்ணுமா, வேறொரு ஒரு செல் சொல்றோம்ல, நுண்ணுயிர், நுண்மி, இது தீ நுண்மி. வைரஸ் தீய நுண்மி, நுண்மினா கிருமி, தீய வைரஸ், தீ நுண்மி. வைரஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தைக்கு நச்சு என்று பொருள், நச்சு என்று பொருள். இந்த நச்சு கிருமி, தீ நுண்மிக்கு வேறு உடலோடு இணைந்தால்தான் அது வளர முடியும். இன்னொரு செல் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் போகுது, இங்கே தீ நுண்மி இருக்கு, வைரஸ் இருக்கு, இன்னொரு நோய் அந்த பக்கம் செல் ஒன்று போகுதுன்னு வச்சுங்களேன், அதில் ஒட்டிக்கும். அதுக்குள்ள இருக்கிற அந்த செல்லில் இருக்கிற புரதத்தை இது எடுத்து உட்கொண்டு இது வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து ஆரம்பித்து அந்த மனிதர் வழியாக அவர் தும்முகிற பொழுது, பேசுகிற பொழுது, தொடுகிற பொழுது அவதன் வழியாகவே அது வளர்கிறது, அடுத்த ஆளுக்கு போகிறது, அடுத்த ஆளிடம் இருக்கிற அந்த உடல் இருக்கிற செல்களிலே புரதத்தை எடுத்து வளர்க்கிறது. இப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்பிக்கினியவர்களே, இன்னைக்கு கோயிலுக்கு போகாம வீட்டில் இருந்தவங்க இப்ப டிவியை பார்க்கும் பொழுது, பூசை பார்க்கும்போது, பூசை இவ்வளவு அருமையாக இருக்கிறது, இவ்வளவு அருமையான ஒரு அனுபவத்தை தருகிறது, பாசத்தை கொடுக்கிறது என்று அவர்கள் கண்கள் திறந்து இப்பொழுது டிவி வழியாக, இப்போ நம்ம நடத்துகிற யூடியூப் வழியாக, விஸ்டம் மினிஸ்டர் வழங்குற விஸ்டம் டிவி வழியாக இப்போ நீங்கள் பூசை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பாப்பரசர் சொல்றார்கள்,
இந்த கொடிய நோயினால் நாம் திருப்பலி காண முடியவில்லை. ஆனால் டிவியில நம்ம பார்க்கிறோம். இது பங்கேற்பு தருகிற அருட்சாதனம் அல்ல. இது பார்வையாளர்களாக பார்க்கிற அனுபவத்தை தருகிற ஒரு நிகழ்வு, ஒரு காணொளி. இது அருட்சாதனம் கிடையாது. அருட்சாதனம் என்பது ஆலயத்திலே மக்களோடு, குருவோடு இணைந்து அனைவரும் ஒரே சபையாக கடவுளை அருகருகே பார்த்து, அருகில் இருக்கிறவர்களை பார்த்து தொட்டு உணர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பங்கேற்பு கொண்ட ஒரு அருட்சாதனம் தான் இந்த திருப்பலி. திருப்பலியை டிவியில பார்த்தா அதுல நிறைவு கிடைக்காது, அது பங்கேற்பு கிடைக்காது. நாளைக்கு டிவியிலேயே எல்லாம் பார்த்துக்கலாம் என்று நம்ம சொல்லக்கூடாது. அது அருட்சாதனமே கிடையாது. இந்த ஊரடங்கு முடிஞ்ச பிறகு மறுபடியும் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிற அந்த நாள் இருக்கிறதே, அப்பொழுது இதுவரைக்கும் நாம் பெற்ற அனுபவம், திருப்பலி இல்லாத ஒரு ஏக்கம், அப்பொழுது அருட்தந்தையின் அப்பத்தை பிற்கிற பொழுது நாம் எல்லோரும் இயேசுவை அறிந்து கொள்வோம். எவ்வளவு அருமையான திருப்பலி! சபையோடு ஒன்றாக சேர்ந்து திருப்பலி கொண்டாடுவது எவ்வளவு இனிமையான அனுபவம்! இந்த திருப்பலி நாம் மிஸ் பண்ணவே கூடாது என்று சொல்லி, வறட்சியான இந்த காலத்திலே நாம் அந்த இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கண்கள் இப்பொழுது திறக்கிறது. திருப்பலினா என்ன, பூசிக்கு போக முடியல, ஃபாதரை பார்க்க முடியல, மக்களை பார்க்க முடியல, எல்லோரோடும் ஒன்றாக அமர்ந்து சந்தோஷமாக திருப்பலி கொண்டாட முடியவில்லை என்கிற ஏக்கம் இருக்குது பாருங்க. இப்பதான் கண்கள் திறந்து திருப்பலியினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்கிறோம், ஆலயத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்கிறோம். சபையாக ஒன்று சேர்ந்து கொண்டாடுகிற அனுபவம் எவ்வளவு இனிமையானது என்று கண்கள் திறந்து அறிந்து கொள்கிறோம். இது எம்மாவுஸ் அனுபவம் நமக்கெல்லாம். வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் ஒருவருடைய அன்பு எவ்வளவு இனிமையானவர்கள் என்று அறிந்து கொள்கிறோம். திருப்பாடல் 34:8 சொன்னது போல, ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொன்னது போல, வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒருவர் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் எவ்வளவு சந்தோஷமான மனிதர்கள் நாம் குடும்பத்தில் பிறந்தது எவ்வளவு மகிழ்ச்சி என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பிக்கினவர்களே, அடுத்த குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஒரு சிலர் குடும்பம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிச்ச புதுசுல சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறம் காலம் போக 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 பார்த்தீங்கன்னா, இருவருமே ஒருவரிடம் இருக்கிற குறைகளையே சேர்த்து வைத்து கொண்டே இருப்பாங்க. ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி ஒவ்வொரு செய்த நேரம், காலம், என்ன செஞ்சாங்க, எப்படி பேசினாங்க, என்ன வார்த்தை என்றெல்லாம் அப்படி லிஸ்ட் மாதிரி சேர்த்து டெபாசிட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ள. குற்றம் பார்க்கின் சுற்றமே இருக்காது. அவங்க அன்பாக உறவாக இருக்க முடியாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சொன்னது அதனால்தான். கல்யாணம் முடிச்சு புதுசுல ஏதோ தப்பு நடந்து போச்சு, ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அது இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தா அது உறவாக இருக்க முடியாது. இவங்களும் அன்பு செய்ய முடியாது, அவங்களும் அன்பு பெற்றுக்கொள்ள முடியாது. 2 பேருக்கு இடையில பெரிய பெரிய குற்றங்களை எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. கண்ணாடி கட்டிக்குவாங்க. ஓ, நீ தான், என் மனைவி இப்படித்தான், என் கணவன் இப்படித்தான், என் மாமியார் இப்படி, என் மருமக இப்படி, என் பக்கத்து வீட்டுக்கார இப்படி, அவன் இப்படி, இவன் இப்படி சொல்லிட்டு ஒரு கண்ணாடியை கட்டி வச்சுக்கோ, நமக்கென்று ஒரு உருவா. இதுதான் நம்மை மறைக்கிறது. அறிவிலிகளே, மந்த புத்தியுடையவர்களே என்று திட்டியது போல, நாம் உண்மையாகவே அப்படி ஒருத்தர் அன்பு செய்யாத அளவுக்கு நமக்குள்ளே குற்ற உணர்வு, குற்றங்களை, மற்றவர்களை பற்றிய தவறான பிம்பங்களை நாம் உருவாக்கி வைத்திருந்தால் நாம் அறிவிலிகள், மந்த புத்தியுடையவர்கள். கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்பத்தை பிடிக்கிற போல மாதிரி இதெல்லாம் பிச்சு உடைச்சு தூக்கிறேன், நம்முடைய பிம்பங்களை எல்லாம் பிச்சு உடைச்சு தூக்கிறேன். அன்பை பகிர்ந்து கொடுக்கணும். இது நான் வரைக்கும் ரொம்ப கோபக்கார திட்டிக்கிட்டே இருந்தோம். இப்ப உடனே அதெல்லாம் நிறுத்திட்டு அன்பா எல்லாத்திட்டையும் பேசுறோம். எரிஞ்சு சல்லு எரிஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதை பிச்சு உடைச்சு தூக்கி போட்டுட்டு நமக்குள்ள இருக்கிற அன்பை எடுத்து கொடுக்கணும். நாம் கனிந்த உள்ளத்தினர் என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும் என்று வேதம் கூறுகிறது. உங்களுடைய கனிந்த உள்ளம் எல்லோருக்கும் தெரிந்து இருக்கட்டும்.
அப்பாவா அது, அம்மா அப்பாவா அது, ஸ்ட்ரிக்டா அப்படியே கடப்பாறை முழுக்கின மாதிரி நடப்பாரு. இன்னைக்கு பார்த்தா குழஞ்சு என்கிட்ட வந்து அன்பா பேசுறாருமா. அப்பா நம்ம அப்பாவாப்பா, ஆமாடா ரொம்ப பாசக்காரரா, சும்மா அப்படி இருக்கிறாரு பா, அப்பா சூப்பர்மா, நல்லா இருக்கு, எவ்வளோ அன்பா பேசுறாரு, என் கூட வந்து நேற்று விளையாண்டாரு, ஃபுட்பால் விளையாண்டாரு, வாலிபால் விளையாண்டாரு, என்ன ஜோக் அடிக்கிறாரு. வெளியில பார்த்தா வீராப்பா இருக்கான, உள்ளுக்குள்ள பயங்கரமான அன்பான மனுஷன். கண்கள் திறந்து அப்பாவை புரிஞ்சு கொள்கிறாங்க. அன்புக்கினியவர்களே, எல்லோருமே அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்கள் திறந்து அதை பார்க்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அது அந்த அன்பை கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நீ நல்ல சந்தோஷமாக, பாதுகாப்பாக, மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய பொறுப்பு, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருவருமே நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் சொர்க்கமாக இருக்கு. அப்படி அன்பை கொடுக்கும் பொழுதுதான் எல்லாருடைய கண்கள் திறக்கும், எல்லோரையும் அறிந்து கொள்வார்கள். திருமணத்தின் பொழுது அந்த ப்ரிஃபேஸ் பாடுவாங்க. ஃபாதர் வந்து நடுவில் நற்செய்திக்கு இந்த நற்கரணை வசீகரத்துக்கு முன்னதாக அந்த பரிசுத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபேஸ் பாடுவார், தொடக்க முன்னறி பாடுவார். அதுல ஒருவர் அன்பு செய்வதன் மூலமாக கடவுள் உடன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். அந்த பிளஸ்ஸிங்ல பார்த்தோம்னா அது சொல்லுவாங்க, திருமண மணமக்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்துல ஒருவரை அன்பு செய்வதன் மூலமாக கடவுள் உடன் இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்புக்கினியவர்களே, அன்பு ஒன்றுதான் எல்லா விலங்குகளையும் உடைக்கும், எல்லா தீமைகளையும் அழிக்கும். அன்பு ஒன்றுதான் மகிழ்ச்சியின் வழி, சமாதானத்தின் வழி, மீட்பின் வழி. அதற்காகத்தான் இயேசு கல்வாரி மலையிலே சிலுவையிலே தனி பலி கொடுத்தார். அதனால்தான் இயேசுவை நாம் இன்று வரைக்கும் நாம் நம்முடைய இறைமகனாக ஏற்று கடவுளையும் இயேசுவையும் பரிசுத்தாவையும் நாம் வணங்குகிறோம். நமக்காக அவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க. அது சிலுவை பார்க்கிற பொழுது நம் கண்கள் திறக்கப்படணும். பைபிளை திறக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். இல்லைன்னா நம்ம சும்மா வேடிக்கையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இத்தனை வருஷம் பைபிள் படிச்சு, இத்தனை வருஷமா ஜபம் பண்ணி, இத்தனை வருஷமா ஜபமால பண்ணியும் நம் கண்கள் திறக்கலைன்னா நம்மக்கிட்ட தான் தப்பு. உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு ஆண்டவரை அன்பு செய்யலன்னு தான் அர்த்தம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பரலோக தந்தையே இறைவா, அறிவிலிகளாகவும் மந்த புத்தியுடையவர்களாகவும் இருந்த எம்மாவுஸ் நோக்கி சென்ற அந்த சீடர்களுக்கு உம்மை வெளிப்படுத்த கண்களை திறந்திரே, அதுபோல உம்மையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் சக மனிதர்களையும் புரிந்து கொள்ளாதவாறு மந்த புத்தியுடையவர்களாக, அறிவிலிகளாக இருக்கிற எங்களை நீர் மாற்றி நாங்கள் உம்மையும் எம் சகோதர சக மனிதர்களையும் அறிந்து அன்பு செய்து மகிழ்ந்திருக்க அருள் தார். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். நம்பிக்கையை அறிக்கையை நாம் சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்து எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையின் வலப்பக்க வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும்
ஆண்டவர் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடு மகனோடு ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரை. ஒரே புனித கத்தோலிக்க திருத்துதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவிழமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரை, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரை, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தின் அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் பொழுதுரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படலின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தான் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டிருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், நீங்கள் உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களையும் நினைத்து மன்றாடுங்கள். எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரர்களை நினைவு கொண்டிருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்கு ஆஞ்செய்ப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க சில ஆன்மாக்கள், கரோனா நோயில் மரித்தவர்கள், சரியான முறையில் அடக்கம் செய்யப்படாமல் அனாதியாக இருந்தவர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவருக்காம் சிறப்பாக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலையிலும் முக்குதவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாக புனித சலைத் மாதா, உங்களுடைய பாதுகாவலர்களையும் நினைத்துக் கொள்ளுங்கள். மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுதெத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம்.
உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவைய நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்து போக்கின்றவர். இச்செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். அவர் அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. லூக்கா நட்சத்திரம் 24 அதிகாரம் 35 இறைவசனம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியா மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து கரோனா நோயிலிருந்து காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அடையாளத்தினாலே எங்கள் சத்துருவிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah.
ஹல்லேலூயா. மரியே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சலேத் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரலை திருப்பலி ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. இந்த திருப்பலியை நீங்கள் ரேடியோவிலும் கேட்கலாம், விஸ்டம் டிவியிலும் பார்க்கலாம், யூடியூப் சேனலிலும் பார்க்கலாம். அன்பிக்கினியவர்களே, www.newwisdomministries.com, மறுபடியும் சொல்லுகிறேன், www.newwisdomministries.com என்கிற எங்களுடைய இணையதளத்திற்கு சென்றீர்கள் என்றால் டிவியும் ரேடியோவுக்கான 2 ஐகான்கள் நீங்கள் காணலாம். நீங்கள் ரேடியோவை கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் கீழே 2வது இருக்கிற விஸ்டம் ரேடியோ ஞான வானொலியை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்றால் 24 மணி நேரமும் இறைவார்த்தையை அடங்கிய நம்முடைய பாடல்கள், கிறிஸ்துவ பாடல்கள் ஒலிபரப்பப்படுகிறது. சிறப்பாக காலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒருவர் நேரலையாக சிறப்பு நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று இப்பொழுது ஒலிபரப்பான இந்த திருப்பலி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மதியம் 1 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் ரேடியோவிலே மறு ஒலிபரப்பு செய்யப்படும். அன்பிக்கினியவர்களே, இந்த திருப்பலியானது விஸ்டம் டிவியிலே இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் கிளிக் செய்தீர்கள் என்றால் இங்கு எப்பொழுது லைவ் ப்ரோக்ராம் மாஸ் ஆரம்பம் ஆகிறதோ அப்பொழுது அந்த டிவியிலே உங்களுக்கு நேரலை காட்சிகள் தெரிய ஆரம்பிக்கும். அன்பிக்கினியவர்களே, இந்த திருப்பலியானது பதிவு செய்யப்பட்டு யூடியூப்பிலும் அப்லோட் செய்வோம். அது பிறகு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இந்த newwisdomministries.com என்கிற வெப்சைட்டில் இந்த திருப்பலி மறுபடியும் நீங்கள் பார்க்க வேண்டும், வேறு யாராவது திருப்பலியை பார்க்காதவர்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த டிவிக்கு கீழேயே இன்னொரு டிவி இருக்கிறது. அதை நீங்கள் கிளிக் செய்தீர்களால் சர்வரிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சேவ் ஆகியிருக்கிறது. அந்த திருப்பலி நீங்கள் மறுபடியும் நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் பலருக்கு இதை காண்பிக்கலாம். அடுத்தபடியாக இந்த நேரலை திருப்பலியானது இப்பொழுது யூடியூபிலும் 6:30 மணிக்கு நேரலையாக ஒளிபரப்புகின்றோம். அன்பிக்கினியவர்களே, இந்த திருப்பலி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் யூடியூப்பிற்கு சென்று விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்று டைப் செய்தீர்கள் என்றால் சர்ச் என்ஜின் யூடியூப்பிலே நம்முடைய வெப்சைட்டை சேனலை விஸ்டம் மினிஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்டாக கொண்டு வந்து நிறுத்தும். அதை கிளிக் செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம், மற்ற வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அன்பிக்கினியவர்களே, விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்று டைப் செய்யுங்கள். விஸ்டம் மினிஸ்ட்ரி என்று மட்டும் அடித்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு TAMILNADU என்று டைப் செய்தால் நமக்கு ஈஸியாக நம்ம இந்த சேனலை கண்டுபிடித்து விடலாம். அன்பிக்கினவர்களை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த புதிய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுகிறோமோ அது உடனே உங்களுக்கு தெரிய வந்துவிடும். அன்பிக்கினியவர்களே, எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஜெபமும் எங்களுக்கு மிக மிக தேவை. என்னை போல இணையத்திலே நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொது நிலையினர், எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் கடுமையான சிரமங்கள் மத்தியிலே உங்களுக்காக நம்
கடவுளுடைய கட்டளைக்காக அன்னையினுடைய வழிகாட்டுதலின்படி, அன்னை மரியாளுடைய வழிகாட்டுதலின்படி நற்செய்தி பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஜெபம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். ஆக எங்களுக்கு ஜெபம் செய்யுங்கள். இன்னும் அதிகமாக உங்களுக்கு பணிபுரிய அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஜெபிப்போம். இந்த கரோனா நோய் முற்றிலுமாக அகன்று நாம் நலமோடு வாழ்வோம். இறைவன் அதற்கு ஆசி புரிகின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். அன்பிக்கினியவர்களே, உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் நாளை காலை 6:30 மணி திருப்பலி சமயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதோடு கூட ஒவ்வொரு நாளும் 6:30 மணிக்கு நடைபெறுகிற இந்த திருப்பலியை பற்றி இன்னும் நிறைய பேர்த்துக்கு தெரியப்படுத்தி எல்லோரும் காண உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஃபாதர் சைமன் பீட்டர். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.